ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் ஃபஸ்ட்டு முக்கியமாக என்னென்ன தேவைப்படுதோ அது மட்டும் வந்து டிமார்ட் போயிட்டு வாங்கிட்டு வந்துடணும். அதுதான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குறோங்கிறத நான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 2 3 சிஸ்டர் பண்ண கமெண்ட்ஸுக்கும் அதில் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ பிடிக்கும். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அந்த மூட்டையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நம்ம கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிடலாம். நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுலேருந்து 2 நாளாக அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா, அதில் பார்த்துட்டு வந்து உங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் வந்து நல்லா இருக்குது, லிங்க்கு ஷேர் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா பசங்க அவங்களோடது எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் வந்து நான் வாங்கலை. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்குட்டிக்கு வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். அதை நான் வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டு வீடியோ அதுதான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ தொடர்ந்து 2 நாளாக வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லஞ்ச் பாக்ஸ் நல்லா இருக்குது, லிங்க்கு ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்லை சிஸ்டர், இது எல்லாமே நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல. இது வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு விலாகில் கூட நான் காமிச்சிருப்பேன் டிமார்ட் ஷாப்பிங் சொல்லிட்டு. அதில் தான் வெற்றிக்குட்டிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே அங்கே தான் வந்து வாங்கியிருந்தேன் டிமார்ட்டில். சாதனா குட்டி யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ் பாட்டிலு, கிளாஸு, லஞ்ச் பாக்ஸ் அது எல்லாமே வந்து நான் ரிலையன்ஸில் வாங்கியிருந்தேன். என்னுடைய ஹஸ்பண்டு யூஸ் பண்ணுற லஞ்ச் பாக்ஸ் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தது. இதெல்லாமே வெளியில் வாங்கினதுனால லிங்க்கு ஷேர் பண்ண முடியல. அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தீபா சிஸ்டர், அப்புறம் இன்னும் 2 3 சிஸ்டர் கூட இப்போ நான் ரெகுலராக அந்த வெற்றிலை தீபம் வந்து போடுறேன் இல்லைங்களா, அதில் வந்து 2 3 சந்தேகங்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, வெற்றிலை தீபம்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த வெற்றிலை, அந்த அகல் விளக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்கள் வீட்டில் என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை தான் நான் இது வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். சாமி படங்களுக்கு போடக்கூடிய அந்த காஞ்ச பூ, இந்த வெற்றிலையெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு கேரி பக்கம் இல்லை ஒரு பையிலே வந்து போட்டு வச்சு அதை வந்து காலடி படாத இடத்துலையோ, அப்படி இல்லைன்னா அந்த ஓடுற தண்ணியில், இல்லை நான் போகிற வழியில் ஒரு பாழ் அடைஞ்ச கிணறு ஒன்று இருக்கும், அதில் மாரி போட்டு விட்டுட்டு வந்துடுவேன். மெயினாக காலடி படாத இடத்துல வந்து போடணும். அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த டஸ்ட்பினில் வந்து போடக்கூடாது, தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக நிறைய சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் இதுமாரி காலடி படாத இடத்துல போட்டுருங்க. இன்னொரு சிஸ்டர் அந்த விளக்கு போட்ட திரிலாம் நிறையா இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு வந்து கேட்டிருந்தாங்க. சேம் அதே தான், அந்த பையிலே போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா காலடி படாத இடத்துல போட்டுருங்க. அந்த யூஸ் பண்ண அகலில் வந்து என்ன பண்ணுவேன்னா, நல்லா இருந்தது, அந்த சுற்றிலும் அந்த கருப்பாகாமல் இருந்ததுன்னா அதை அலசிட்டு நான் வெளியில் நிலவாசலுக்கு வந்து ஏற்றிப்பேன். 2 3 தடவை ஏற்றிட்டு தூக்கி போட்டுவிடுவேன். அப்படி இல்லைன்னா இந்த கப் சாம்பிராணிலாம் ஏற்றுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த அகல் வச்சு ஏற்றிட்டு நம்ம இப்போ சொன்ன மெத்தட்லேயே அதை வந்து தூக்கி போட்டுவிடுவேன். டிமார்ட்டில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மிக்சர் வந்து 800 கிராம், அது ரேட் வந்து 120 ரூபா. சாதனாப்பாக்கு அது வந்து பிடிச்சிருக்குங்கிறனால இப்போ டிமார்ட் போனாலும் அது வாங்கிடுறாங்க. மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ் வீட்லேயே வந்து செஞ்சிருது. இப்போ வந்து இந்த லீவ்லலாம் ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்ததுனால செய்யணுன்னு தோணல, ரொம்ப அலுப்பாக இருந்ததுனால நான் செய்யலை. அதனால் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இனிமேல் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சுக்க வேண்டியதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மளிகை ஐட்டமில் வந்து துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, வெல்லம், சர்க்கரை, ரவா, அரிசி மாவு, இது எல்லாமே வந்து டிமார்ட்டில் வாங்கியிருக்கிறேன். அங்கே ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் அது எவ்வளோ வந்து கிராம் வாங்கியிருக்கிறேன், அதோட ரேட் எவ்வளோங்கிறத நான் இப்போ க்ளோஸ்அப்லேயே வந்து காமிச்சிருக்கிறேன். முக்கியமாக என்ன தேவையோ அதை மட்டும் இப்போ வந்து இந்த மாதம் பிறந்ததுமே வந்து வாங்கியிருக்கிறேன். மற்ற ஐட்டம்லாம் இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம ரெகுலராக அந்த ஹோல்சேல் கடையில் வாங்கலைங்களா, அங்கே வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் வந்து அங்கே போய் வாங்கிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மந்த் வாங்கினது அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சரி, அது காலினதுக்கப்புறமா என்ன தேவைப்படுதோ பார்த்துட்டு வாங்கிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். இது வந்து அவுல் இது. பசங்களுக்கு ஈவினிங் டைமில் டியூஷனுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாமேன்ட்டு அதை இந்த வாட்டி அவுல் வந்து வாங்கியிருக்கிறேன். அப்புறம் காஞ்ச மிளகாலாம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மந்த் வாங்கினது கொஞ்சம் அப்படியே இருக்குது. இந்த வாட்டி வாங்கினது எல்லாமே அதாவது போன மாதம் வந்து என்னென்ன மிச்சம் மீதி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இப்போ கம்மியாக வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து பை ஒன் கெட் ஒன் வந்து பெருங்காயம், இது நான் ஒன்று தான் வாங்கிக்கிட்டேன். பசங்களை கூட்டிகிட்டு போனதுனால இந்த சாஸு, இந்த மேகி அதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் லேஸுன்ட்டு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டாங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து இதுவும் வந்து இந்த பாப்கார்ன் தாங்க, இந்த சோளம் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் டியூஷனுக்கு. பெரும்பாலும் ஸ்நாக்ஸ் வந்து கடையில் வாங்குறது கிடையாது. எப்பயாவது தான் வந்து கடையில் வாங்குவேன். நான் வீட்டிலேயே வந்து ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்துட்றது. சுண்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ அவுல் வாங்கியிருக்காங்களா, அவுல், புட்டு, கொழுக்கட்டை, மற்றபடி என்ன பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ வீட்டிலே என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்றது. நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குங்க. கடையில் வந்து வாங்கி கொடுக்கல, எப்பயாவது வந்து வாங்கி கொடுத்துக்க வேண்டியது. நமக்கு உடம்பு முடியல, வலையில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அலுப்பாக இருக்கிற அன்னைக்கு மட்டும் கடையில் வாங்கி கொடுத்துப்பேன்.
அப்புறம் எண்ணெய் வந்து 2 லிட்டர் தான் வாங்கியிருக்கிறேன் சமையல் எண்ணெய். லாஸ்ட் மந்த் வாங்கினது 1 லிட்டர் இருக்குது. அது இப்போ தான் ஓப்பன் பண்ணுனேன். எப்படி ரேஷனில் வந்து எண்ணெய், பருப்பு, அப்புறம் சர்க்கரைலாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு காலியானதுக்கப்புறம் பத்தலைன்னா மாதம் எண்டில் வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறேன். இது சர்க்கரை இது. இன்னும் ரேஷனுக்கு வந்து போகலை. ரேஷனுக்கு போனோம்னா மெயினாக கோதுமை போட்டால் வாங்கி அரைக்கணும். அரைச்ச மாவு வந்து ஒரு 1 கிலோவுக்கு மேலேயே வந்து இருக்குது. போட்டாங்கன்னா வாங்கணும். இதுதான் அரிசி மாவும். இது மைதா நினச்சிட்டு எடுத்துட்டாங்களாட்டுக்கு. சரி வாங்கியாச்சு போய் ரிட்டர்ன் பண்ண வேண்டான்ட்டு அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சேமியா பாக்கெட் இந்த வாட்டி 3 வாங்கியிருக்கிறாங்க. கிச்சடி மாரி வேணுங்களா, அந்த கேரட் பீன்ஸ்லாம் போட்டு கல்யாணத்தில் பண்ணுற மாரி செஞ்சு கொடு, சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லி அது இந்த வாட்டி வந்து 3 பாக்கெட்டாக வாங்கியிருக்கிறாங்க. எப்போதுமே இந்த டிமார்ட்டில் மேகி கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருப்பாங்க, ரேட்டு கம்மியாக இருக்கும். அந்த பெரிய மேகியை வந்து எடுப்பேன். பசங்க இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த 2 ஐட்டம் வந்து எடுத்துருக்குறாங்க. இது ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து இதுமாரி சூப்பர் மார்க்கெட் எங்கேயா மால்லாம் போனோன்னா பசங்களை கூட்டிகிட்டு போனோம்னா நாம் நினச்சி ஒரு பட்ஜெட் போட்டுட்டு போவோம். ஆனால் எக்ஸ்ட்ரா செலவுகள் தான் வந்து வரும். பசங்களை எப்பயாவது தானே வந்து கூட்டிகிட்டு போகிறோம், சரி கேட்குறத வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வர்றது. இதுமாரி தான் வந்து எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்து ஆகுது. அப்புறம் வந்து கோயிலுக்கு மெயினாக நல்லெண்ணெய் 2 லிட்ரு, நெய் 1/2 லிட்ரு வாங்கியிருக்கிறேன். கப் சாம்பிராணி, அப்புறம் வந்து இது வத்தி, டீ தூள், துணி பவுட்ரு வந்து இந்த வாட்டி ரின் தான் வாங்கியிருக்கிறேன். லாஸ்ட்டு வாங்கினது வந்து எனக்கு அந்த பிராண்டு பிடிக்கல, நல்லாவும் இல்லை. நல்லா எப்போதும் போல் ரின் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து பாத்திரம் விளக்குற சோப்பு, டீ தூள், நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் தான் இந்த வாட்டி டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்த மளிகை ஐட்டம். மற்றபடி வந்து முக்கியமாக தேவையானது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வாங்கக்கூடிய கடையில் வந்து வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறேன். அதுவும் லாஸ்ட் மந்த் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. காலினதுக்கப்புறம் தான் அதையும் வந்து வாங்குவேன். அந்த ஸ்கூல் திங்ஸு, அதுக்கப்புறம் இந்த மளிகை பொருட்கள் இது எல்லாமே வந்து அன்றைக்கி டிமார்ட்டில் ஆன செலவு வந்து பார்த்திங்கன்னா 4900 ஆயிடுச்சு. அதில் மளிகை பொருட்கள்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 3500 மேலே வந்திருக்கும். லிஸ்ட்லேயே பன்னீர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி டிமார்ட்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி மதியம் சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்து தயிரும் வாங்கிட்டு வந்திருந்தேன். தயிரோடு விட்டுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு தான் வந்து பன்னீர் போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு ஒரு தொக்கு மாரி வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக போட்ட விலாக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வீடியோ வந்து கிளாரிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது என்னோடய மிஸ்டேக் தான். அது என்ன பண்ணிட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து எனக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. வீடியோஸ் வந்து அப்பப்போ எடுத்துகிட்டே இருக்கேன் இல்லைங்களா, ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுது. அன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து நான் எடிட் பண்ண வீடியோ வாய்ஸ்லாம் கொடுத்துட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோடைய ரெசல்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுத்தா தான் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்து நல்லாயிருக்கும். அதை அதிகமாக வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இல்லை, ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தது. அதனால் ரொம்ப லோ ரெசல்யூஷனில் வச்சு நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணினேன். அதனால தான் வந்து வீடியோ அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லாமல் வந்து போயிடுச்சு. நான் இனிமேல் அந்தமாரி மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்கிறேன். நான் வந்து வீடியோஸ் எல்லாமே ஃபோனில் தான் வந்து எடுக்கிறேன். என்னோடய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியானது தான். அதில் வந்து கேமரா குவாலிட்டிலாம் வந்து அந்த கிளாரிட்டிலாம் வந்து நல்லாவே இருக்காது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெசல்யூஷன் கம்மியாக வச்சு அப்லோடு பண்ணதுனால தான் அந்தமாரி கிளாரிட்டி இல்லாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கரெக்டாக பண்ணுறேன். அன்றைக்கி சமையல் செய்கிறதெல்லாம் எதுவுமே பெருசாக வீடியோஸ் எடுக்கலைங்க. சும்மா லைட்டாக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். மாங்காய் தாளிக்கலான்னு பார்த்தா லைட்டாக வந்து செங்காயம் கொஞ்சம் லைட்டாக பழமாக இருந்த மாரி இருந்ததுனால அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு சமையல்லாம் முடித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன். அதுக்கப்புறமா ஈவினிங்காக ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஃபங்க்ஷன் தான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்களுக்கு வந்து முதல்ல வந்து தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிற வீடு அந்த இடம் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுடைய பையனுக்கு தான் மேரேஜு. நல்ல பெரிய லெவலில் நல்லா கிராண்டாக வந்து பண்ணியிருந்தாங்கங்க. இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஷாலோட மண்டபம்னு வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு வந்து தெரியல. ஆனால் ரொம்ப பெரிய மண்டபம். நல்ல ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. மேரேஜ் வந்து முடிஞ்சிச்சு. இது ரிசப்ஷனு. அதுக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. கீழே வந்து சாப்பிட்ற இடத்துல தான் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. மண்டபம் டெக்கரேஷன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. பொண்ணு மாப்பிள்ளையோட வந்த பேர் தான் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் மாரிலாம் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் உள்ளே போனதுமே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் அங்கே ஸ்டேஜுக்கு போய் அங்கே அப்புறம் மொய்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி இருந்து க்யூவில் நின்று தான் அப்புறம் அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு போனோம். உண்மையிலே நான் இது வரைக்கும் சென்னையில் போன ஃபங்க்ஷனில் ரொம்ப பெரிய கிராண்டான ஃபங்க்ஷன் இது தாங்க. சாப்பாடு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அது தொக்கு மாரி ஒன்று வச்சுருந்தாங்க. சிக்கன்
சிக்கன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அது இறால் தொக்கு. அப்புறம் ஆனியன் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடிலாம் வச்சுருந்தாங்க. பிரியாணி செம்மையாக இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்தாச்சு. தாம்பூல பையன்லாம் வந்து கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் போனதே லேட். எப்படியும் கூட்டம் அதிகமாக இருக்கும் தெரிஞ்சு ரொம்ப லேட்டாக ஒரு 8:30 மணிக்கு மேலே தான் போனோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு வரதுக்கே வீட்டுக்கு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அன்றைக்கி பொழுது வந்து அப்படி தாங்க வந்து போயிட்டுருந்தது. இன்றைக்கி விலாக் வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனிமேல் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.